வணக்கம் நேயர்களே! இது குரோதி ஆண்டு. அதாவது 2024 ஏப்ரல்ல இருந்து 2025 ஏப்ரல் வரைக்குமான இந்த மீன ராசி சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்கள் வரும். பூரட்டாதி, 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய இந்த 9 பாதங்கள் 3 நட்சத்திரங்கள் சேர்ந்த ராசி தான் மீன ராசி. உங்களுடைய இந்த 2024 ஏப்ரல்லேருந்து 25 ஏப்ரல் வரைக்குமான ராசி பலனை பார்க்கலாம். குரு பெயர்ச்சி வர மே மாதம் 1ஆம் தேதி நடக்குது. ஆனால் மீதி சனி பெயர்ச்சியோ இல்லை ராகு கேத்து பெயர்ச்சியோ எதுவுமே நடைபெறலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரக சூழ்நிலைகளில் தான் உங்களுடைய ராசி பலனை ஃபுல்லாக அந்த ஒரு வருஷத்து ஃபுல்லான ஒரு ராசி பலன் தான் இது. முதல்ல குரு உங்களுடைய 2வது வீட்டில் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய தொழில் விஷயமா ஏற்றுமதி இறக்குமதி இந்த ட்ரேடிங் விஷயமா ரொம்ப பிரகாசமாக நடக்கும். உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கேஸ்லாம் ஏதாவது நடந்துகிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு வரும். நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும். இதெல்லாமே இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான். ஏன்னா மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறதுனால குரு மேஷத்திலிருந்து ரிஷபம் மூவ் ஆகுறாரு. அப்போனா மீன ராசிக்கு அது 3ஆம் இடமாக இருக்குது. ஸோ இந்த இடம் அவ்வளோவா ஒரு உகந்த இடமாக காணப்படலை. ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த விபத்துகள் சிறு விபத்துகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளியே போகும்போது ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. நீங்கள் முன்னாடியே எங்கேயாவது வாங்கணும்னு நினச்ச சொத்துக்களோ அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்துக்களோ உங்கள் பேரில் பதிவிடாமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் பதிவு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். கொஞ்சம் இந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வேலை சுமை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலையிலையும் நீங்கள் அக்கறை காட்டுறது ரொம்பவே அவசியம். அடுத்ததாக சனி பகவான் மீன ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற காரணம் இது விரய சனி காலம் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் முக்கியமாக செலவுகள் விரயம் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கும் சரி இல்லை விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல பொற்காலமாக இது அமைஞ்சிருக்கும். அதே போல் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு விவசாயத்தில் பெரிதும் ஈடுபாடு இருக்கும். இந்த கிராமம் ஒட்டிய ஒரு வயக்காடு போன்ற விஷயங்களில் ரொம்பவே ஈடுபாடு இருக்கும். அதனால் அந்த தொழிலில் இறங்கியிருக்கிறவங்களுக்கு ஒரு கணிசமான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக ராகு பகவான் உங்களுடைய சொந்த ராசியிலே அதாவது 1ஆம் இடத்துலையே இருக்கிற ஒரு காலகட்டமும் ரொம்ப சிறந்த காலமாக இது பார்க்கப்படலை. இதன் காரணமாக ஒரு சிலருக்கு நாங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் நஷ்டமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த டிம்பர் அதாவது இந்த மரக்கடைகள் அப்புறம் கண்ணாடி போன்ற உபகரணங்கள் இதிலெல்லாம் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய ஒரு லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். தனியாக சுயமாக சிந்தித்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த சேம் பிஸ்னஸே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் நஷ்டமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் செலவுகள் அதிகமாக ஏற்படும். வண்டி விஷயமாக ஒரு புதிய வண்டி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு எண்ணம் உருவாகி அதில் நீங்கள் அகல கால் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. மாணவர்கள் இல்லைனா இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த விசா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கேது பகவான் உங்களுடைய வீட்டிலேருந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண தடைகள்லாம் நீங்கி வீட்டில் சுபிக்ஷமான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீங்கள் வீடு கட்டிகிட்ருக்கீங்கன்னா பணம் இல்லையே அப்படின்னு நினச்சி நிற்கிற நேரத்தில் எங்கேயோ நீங்கள் கொடுத்து வச்ச பணம் உங்கள் கைக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுது. ஆனாலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சில நேரத்தில் பணப்பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக மீனராசிக்காரங்க சஷ்டி நடக்கிறப்போ முருகன் கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம் செய்து வைத்தலும், அதே போல் சங்கட சதுர்த்தி அப்போது விநாயகருக்கு நீங்கள் எந்த ஒரு தானம் செஞ்சாலும் சரி, ஒன்று கொழுக்கட்டையோ இல்லைனா சுண்டலோ இல்லை சக்கரை பொங்கலோ இதை நெய்வேத்தியம் செஞ்சு அதை வர பக்தர்களுக்கு பிரசாதமாக உங்கள் கைப்பட கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக எல்லாமே நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.